Hello students, welcome to GA Max exercise 11.11 integral calculus chapter la first question la third subdivision new இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து let I equal to இன்டெக்ரலாக நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா நம்ம ஒரு மெத்தடில் ப்ரொசீட் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3x + 1 இருக்குல்ல, இதை வந்து ஈக்குவல் டு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா a இன்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், d/dx ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இந்த டினாமினேட்டர் 2x² - 2x இந்த டைப்பில் இருந்தால் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்டெக்ரேஷன் பாசிபிளாக இருக்கும். ஸோ +b அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அசியூம் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ணிட வேண்டியது, இதை டிஃப்ரென்ஷியேட் d/dxனால் இதோட டிஃப்ரென்சியேஷன் அர்த்தம். ஸோ x² டிஃப்ரென்சியேஷன் என்னது 2x, ரைட்? ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அதனால் இது முன்னாடி வரும் இந்த 2 × 2 4xன்னு வந்துடும். மைனஸ் இந்த எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, அதனால் இது 4x - 2ன்னு வந்துடும், +bன்னு வந்துடும். ஓகே, இப்போ லெஃப்டில் என்ன இருக்குது 3x + 1. இந்த 3x + 1 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அண்ட் இந்த a/bயோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதை நம்ம வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x அண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுவோம். லெஃப்டில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3, ரைட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, எக்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது 4 × a. இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 3 = 4aன்னு வந்துருச்சு. திஸ் இம்ப்ளைஸ் a = 3/4. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும் அந்த வேல்யூ. அடுத்தது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ணி b கண்டுபிடிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு 1. ஸோ 1 = ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்கெல்லாம் வரும், a × -2, அதாவது -2a, அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அண்ட் அடுத்தது வந்து b, இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் +b. ஓகே, இப்போ வந்து ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -2 × 3/4 +b. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போது b is this implies b = இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் சைன் ஒன்று இருக்குது, -3/2 இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து 1 இருக்குது, இந்த -3/2 அதர் சைடு போச்சுன்னா, அந்த சைடு போச்சுன்னா +3/2ன்னு வந்துடும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 × 2 2, 2 + 3 5, 5/2, ரைட்? ஸோ b = 5/2ன்னு வந்துருச்சு. b = 5/2. இப்போ இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நம்ம அந்த 3x + 1 எழுதியிருந்தோம்ல, இந்த ஈக்குவேஷன் 1, இதில் a/bயோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore this 3x + 1 will be equal to எப்படி வந்துடும், அது நமக்கு a என்ன வந்திருக்கு, நமக்கு 3/4 இன்ட்டு அந்த 4x - 2ன்னு இருந்துச்சுல, அது +b 4x - 2 ப்ளஸ் b வந்து 5/2. ஓகே, இப்போ இது அப்படியே இந்த இன்டெக்ரலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore this I = ஐங்கிறது என்ன நமக்கு 3x + 1 divided by 2x² - 2x + 3 dx. this is equal to, இப்போ நியூமரேட்டரில் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்த டேர்மில் நம்ம 2ஆக பிரிக்கலாம். அப்படியே பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த 3x + 1க்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த ab வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 இன்டெக்ரலாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, 3/4 இருக்குது. 3/4 வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் 4x - 2 / 2x² - 2x + 3. ஓகே, ப்ளஸ் அடுத்ததில் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 5/2 இருக்குது. அதை அப்படியே வெளியே போட்டுடலாம் டைரெக்டாக இன்டெக்ரலுக்கு வெளியே. ஸோ 1/2x² - 2x + 3 dx. ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் I1 இருக்குல்ல, ஃபஸ்ட் இன்டெக்ரல் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன்ஸ்லலாம் பண்ணோம்ல, அதை மாதிரி இது வந்து எப்படி வந்துடும்னா
log of the denominator. log mod என்ன டைப்பில் இருக்குன்னா இந்த டைப்லேயே இந்த மாதிரி தான் வரும். நம்ம அப்படி தான் ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போ எழுதுகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரலுக்கு நீங்கள் அப்படியே வேறு எதுவுமே பார்க்க வேணாம், log போட்டு டினாமினேட்டரை அப்படியே எழுதிட வேண்டியது. இந்த கான்ஸ்டன்ட் இருக்கனால அதை எழுதிக்கிறோம். ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்கே நமக்கு டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது, ரைட்? இன்டெக்ரல் f dash of x மேலே இருக்குது, டினாமினேட்டரில் f of x இருக்குது, dx இப்படி இருந்தால் this will be equal to log of the denominator. denominator என்னது f of x plus c, ரைட்? இதுதான். ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வேண்டியதில்லை. அதுக்காக தான் நம்ம டிஃபரன்சியேஷன் என்னவோ அதை வர மாதிரி எழுதணும். அதனால் நீங்கள் டைரெக்டாக இதை போட்டுடலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் அடுத்தது வந்து 5/2 இன்ட்டு இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக நம்ம எழுத போகிறோம். இந்த செகண்ட் இன்டெக்ரலில் ஃபஸ்ட் இன்டெக்ரல் நமக்கு முடிஞ்சிருச்சு, செகண்ட் இன்டெக்ரல் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 2x² minus 2x plus 3 இதை ஸ்கொயர்ஸை நம்ம எழுதுவோம். ஓகே, எப்போவுமே x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எழுதுறதுக்கு. கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்தால் அதை ஜஸ்ட் டேக் இட் அவுட். அதனால் இது வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 வெளியே எடுத்துகிட்டேன். ஸோ இங்கே x² minus x இருக்கும். இங்கே 2 நான் வெளியே எடுத்திருக்கேன், பட் இங்கே 2 இல்லை. அதனால் நீங்கள் 2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ண 2 இங்கே இருக்குது, டிவைட் பண்ண 2வை இங்கே போட்டுருவோம். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 3 வந்துடும், ரைட்? இப்போ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், -x + 3/2 இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -1. அந்த -1 என்ன பண்ணிடணும், 2வால் டிவைட் பண்ணணும் இல்லையா? -1 2வால் டிவைட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். -1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1/4 வந்துடும். ஓகே, இந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுக்காகன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இல்லைன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸை எழுதுறதுக்காக. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வந்துடும் இங்கே நமக்கு 2 இன்ட்டு இப்போ எதெல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம், இந்த x² டேர்ம், x டேர்ம் அண்ட் நம்ம ஆட் பண்ணதில் ப்ளஸ் நம்பர் இருக்குல்ல, பாசிட்டிவ் நம்பர், அதை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அந்த பாசிட்டிவ் ஸ்கொயரை மற்ற 2 நம்பர்ஸையும் நம்ம தனியாக கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் 3/2 இது ஃப்ராக்ஷனாக இருக்கனால நான் திரும்ப எழுதி ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு x² minus x அப்புறம் ப்ளஸ் 1/4 இதை நம்ம தனியாக சேர்த்து ஒரு ஸ்கொயராக எழுதிடலாம். இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னது, 4 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா திஸ் வில் பி என்ன வந்துடும் நமக்கு 5/4 வந்துடுமா. 4 எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 6 minus 1 வரும். ஸோ இட் வில் பி 5/4, ரைட்? ஸோ இது வந்து 5/4 ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட் ஒன் எப்படி எழுதிக்கலாம் நம்ம, x² உடைய ஸ்கொயர் ரூட்டு எக்ஸு, 1/4 உடைய ஸ்கொயர் ரூட்டு 1/2, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸு த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வரும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கிடச்சிரும். அண்டு 5/4 எப்படி எழுதிக்கலாம் நம்ம, ரூட் ஆஃப் 5/√5 டிவைடட் பை 2. ஓகே, த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ இதை நம்ம அப்படியே அந்த இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் அந்த I இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் நமக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடுவோம் இல்லையா, 3/4 log mod 2x² minus 2x plus 3. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்னது, வெளியே 5/2 இருக்குது. இந்த 5/2 வந்து வெளியே இருக்குது. அண்டு இந்த இன்டெக்ரலில் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸாக எழுதியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து 5/2 இருந்துச்சு வெளியே. இன்டெக்ரலில் 1/, இப்போ இந்த 2வும் இந்த இதையும் நம்ம அப்படியே வந்து டினாமினேட்டரில் எழுதிக்குவோம். 2 இன்ட்டு x minus 1/2 the whole square plus
root of 5 by 2 the whole square dx. okay, so இது எந்த டைப்பில் இருக்குது? இன்டெக்ரல் x square plus a square என்ற டைப்பில் இருக்குது. இந்த 2 வந்து இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த டைப்பில் இருக்குது. இன்டெக்ரல் dx by x square plus a square is equal to 1 by a tan inverse x by a plus c. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான். இந்த டைப் ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க ஃபார்முலாஸ் எல்லாம். ரைட், நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore I is equal to, இப்போ நமக்கு என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் இல்லையா? 3 by 4 into log of modulus of 2x square minus 2x plus 3 plus இந்த 2 2 மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ப்ளஸ் 5 by 4 இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 by 2 இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? இந்த ரூட் 5 by 2 இருக்குது. இதுக்கு இது ரெண்டுக்கு இதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த ஏக்கு வந்து ரூட் 5 by 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5 by 4 இன்ட்டு 1 by a வேற இருக்கு. இந்த 1 by a இங்கே வந்து 1 by a என்ன? root 5 by 2. ஓகே, tan inverse x என்னது நமக்கு? x minus 1 by 2 by a. a வந்து root of 5 by 2 plus c. ஓகே, so this is equal to என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இன்னும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஒன்ல வந்து இந்த இது இருக்குல்ல 1 by root 5 by 2, இது ரெசிப்ரோக்கல் போட்டு மேலே போய் போகும்போது 2 by root 5 ஆயிரும். இந்த மாதிரி வந்துடும். 2 by root 5 வந்துடும் இந்த டேர்மு. 5 by 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த 5ஐயும் root 5ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே root 5 வந்துடும். அண்டு 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2 வந்துடும். அப்போ இங்கே நமக்கு இருக்கிறது ரூட் 5 டிவைடட் பை 2 இருக்குது இந்த இடத்துல. அண்டு tan இன்வர்ஸ் இதை என்ன பண்ணிடுங்க? அப்படியே எல்சிஎம் போட்டுருங்க. 2x minus 1 by 2ன்னு போட்டுருங்க. டினாமினேட்டரில் root 5 by 2 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு அப்போ ஆன்சர் எப்படி வந்துடும்? therefore I is equal to என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்துடும் அப்படின்னா root 5 by 2 இங்கே வந்துடும். இங்கே வந்து tan inverse 2x minus 1 by root 5 plus c வந்துடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த given ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.